என்ன ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணாங்க? உடனே அவன் சொன்னா, நான் சொன்னேனா? ஓகே, என்னடா பண்ணாங்க? நான் சொல்லவில்லை. இல்ல ஜெனரலா வந்து அந்த கம்பேரிசன் இருக்குல்ல நம்ம ஊர்ல, அது போச்சுன்னா நல்லா இருக்கும். நம்ம போறதுக்கு பல வருஷங்கள் ஆக போகுது. ஆர்ட் ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ணும்போது எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தட் இன்க்ளூட்ஸ் ஈவன் ஃபுட்குள்ள ஒரு ரெம்யூனரேஷனா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இட்ஸ் a very wrong decision you are doing. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பேஷனேட்டான எந்த விஷயமே நீங்க வந்து அதை ஒர்க்கா பர்சியூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாரிங்கா இருக்கும். ஐயோ ஏன்டா அது எடுத்தோன்ற மாதிரி தோணும். ஏன்னா அது நீங்க பைசாவா மாத்த பாக்குறீங்க. அப்ப அது வரலன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வரும். சோ அது தனியா வச்சுட்டு நம்மளுக்கு வந்து பைசா நம்மளுக்கு இருக்கு கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு இஃப் யூ கேன் மேக் an alternative for that that will be great. இல்லாட்டி உங்களுக்கு பேஷன்னா வந்து கொஞ்சம் ரெம்யூனரேஷனா கொண்டு வர முடியுது, அதுக்குள்ள நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னா சூப்பர். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். அதனால தான் வந்து ஐ பர்சியூட் அக்யூபஞ்சர் ஆல்சோ. சோ மை ப்ரொஃபஷன் எல்லாமே கத்து வச்சிருக்கீங்க. நான் தான் சகல கள்ள. தேங்க்யூ.